நினைக்கிறார் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் இப்படி தள்ளி போடும். எனக்கே நீங்கள் பர்சனலாக லைஃப்பில் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தான் வீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து கிளம்பிடுவார். இப்போ இந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், நிறைய திங்ஸ் எல்லாம் அவருக்கு தான் ஹீரோயின் மேலே அந்த பொண்ணு மேலே ஒரு பிரியம் இருக்கிறனால அவங்கள பக்கத்துக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார். இதுக்கெல்லாம் எதுக்காக நீ வேணும் செலவு பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு வந்துட்டு இப்போ ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்லாம் சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ கிட்டேருந்து கால் வரும். உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா, ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கின்றோன்னு ஹீரோ நின்ன நிலையிலேயே டக்குன்னு இப்போ வேலை தானே உடனே அங்கே கிளம்பி போவாங்க. அங்கே போனோன்னு ஹீரோ அந்த சேரில் திரும்பி அந்த பக்கம் உட்காந்துட்டே இருப்பார். ஹீரோன் வந்தவுடனே அவர் சேரை திரும்புவார். பார்த்தா அந்த தாத்தா இருக்கார்ல அவர் உட்காந்துருப்பார். இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா அவர் தான் பணத்தை கொடுத்து இங்கேருந்து அனுப்புனவரே, இவன் உட்காந்துட்டு இருக்கான், அந்த தாத்தா உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவர் பார்த்தோன்னே ஹீரோனை திட்ட ஆரம்பிச்சிடாரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன்னை பணத்தை கொடுத்து உன்னை 5 வருஷம் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டா திரும்ப நீ அதே இடத்துக்கு வந்துட்டு இந்த வேலை பார்ப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கூப்பிடுவார். ஹீரோன் வந்து இல்லை நான் அது அப்படி நினச்சி வரல, அது எண்ணத்தோடய நான் வரல, என்னோட வேலையை தான் நான் பார்க்குறேன், இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா மட்டும் தான் நான் நினைக்கிற சேலரி வந்து எனக்கு கிடைக்கும், ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர் கேட்கவே மாட்டார். கையில் இருக்கிறத தூக்கி அவர் ஒரு அடி அடிக்க தலையில் வந்து விழுந்து அது திரும்ப காயமாயிடும். இது காயம் ஆனதுக்கப்புறம் தான் ஹீரோ அவர் அசிஸ்டண்டோடய வருவார். வந்த உடனே இப்போ ஹீரோயின் மாறி மாறி பார்ப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலாக ஹீரோ தான் வர சொல்லியிருப்பாரு. ஆனால் ஹீரோவுக்கு முன்னாடி தாத்தா வந்து உட்காந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அசிஸ்டன்ட் கூட ஹீரோயின் அனுப்பி விட்டு தாத்தா கிட்ட சத்தம் போடுவார், எதுக்கு அப்படி பண்ணுறீங்கன்னு, அவள் இந்த பொண்ணு இங்கே வேலையே பார்க்கக்கூடாது, இப்போ வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பாட்டு கூப்பிடுவார். தாத்தாக்கு ஏன் ஹீரோனை பார்த்தாலே பிடிக்கலன்ற மாதிரி இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்துட்டு இந்த ஃபேமிலிக்கு ஹீரோயினை பிடிக்காதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்னதான் நாங்கள் முன்னாடி அந்த ஒரு இது இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு கூட இருந்துட்டேன், அந்த பொண்ணு யாருன்றது தான் அவர் தேடிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கல்யாணம் பண்ணணும், அவருக்கு மனசு உறுத்தி அவர் அப்படி தேடுறாரு, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தோன்னா தாத்தா அப்படி சொல்லவும் இப்போ அவர் தாத்தா கிட்ட பேசுறதெல்லாம் பேசிட்டு வெளியே ஒரு வர ஹீரோயின் தலையில் வந்து அடிபட்டிருக்கும். இந்த ஃபேமிலியில் எனக்காக நீங்கள் எனக்கு பர்சனல் ஆயிரம் இருக்கிறதுக்காக நிறையவே வந்துட்டு காயப்பட்டு இருக்கீங்க போலே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. முடிஞ்சிட்டு இப்போ ஹீரோன்னு பேசுகிறவங்க பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ அவங்க கடைக்கு போவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவங்க வந்து நிறையவே இவருக்காக வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துட்டே இருக்காரா. ஸோ அவருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டை தான் வாங்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. 2 காஸ்ட்லியான டை இருக்கும், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அது 2 மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணி வாங்குற நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல அது வந்துடும், நீ இதை வாங்குற டை வந்து என்னோட ஃபியான்சிக்கு அதனை வாங்குற, அவனை கரெக்ட் பண்ணலாமல் விட மாட்டல, நீ அப்படி இப்படி ஆரம்பிச்சிடும். அதை ஹீரோன் கையிலேருந்து பிடுங்கி வச்சுக்கோ. ஹீரோனுக்கு கோபமாக வரும். அவங்கள்ட்ட அதை பிடுங்கிப்பாங்க. திரும்ப தான் கையில் பிடுங்கிக்கிட்டு இது என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் வாங்கியிருக்கேன், நீ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாத அப்படின்ற மாதிரி கையிலேருந்து பிடிப்பாங்க. அது உடனே அதை கூட நம்பாம ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஹீரோ அந்த இடத்துக்கு வந்த உடனே இது மூஞ்சியை மாறிட்டு உடனே ஹீரோட கையை பிடிச்சி நின்றுட்டே இருக்கும். உடனே ஹீரோயின் கிட்ட இது எதுன்னு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவோம், இது என்னோட ஃப்ரெண்டுக்காக வாங்கினது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொன்னாங்களா. இங்கே வந்து ஹீரோ வந்து பாப்பாரு ஃப்ரெண்டுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஹீரோ முன்னாடி வேகமாக இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்களா. இப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, என்ன மாற்றி மாற்றி ஒன்று பேசிகிட்டு இருக்கா, இப்போ இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டுன்றா இவனை பார்த்தோன்னா ஹஸ்பண்ட்னா ஒன்றும் புரியல, மொத்தத்தில் இவன் என்னமோ ஒரு வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு தோணும். நான் நீ இவன் வந்து உன்னால தான் அவன் டிஸ்டர்ப் ஆகிறான் அப்படின்னா உன்னை நான் இல்லாமே ஆக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி தனக்கு தனியாக இதை நினச்சிக்கும். பண்ண மாட்டாங்க, இதுக்கு பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை விட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துருவாங்க. இங்கே வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணுவார். இவங்க கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டாங்க, கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா வந்து எதுவும் விஷயமா இருந்தால் தானே, இது ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ காலை கட் பண்ணுவாங்க. இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கல்யாண ஃபோட்டோ வச்சு தான் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாண ட்ரெஸ் போட்ட மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிடுவாங்க, இதுக்கு மேலே அந்த ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை, ஏன்னா அந்த தாத்தா வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டேன், நாலு பின்ன என் பொண்ணுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துடும், ஸோ இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படுவாங்க. அதனால ரெசிக்னேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஃபியான்சி பொண்ணுக்கு. ஆனால் ஹீரோ அதை ஏற்றுக்க மாட்டார். இப்போ ஹீரோயின் பாட்டுக்கு ரிசைன் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோ நின்று பார்த்துட்டே இருப்பார். இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ காரில் ஏறி உட்காந்தோடனே அவர் ஃப்ரெண்டு வந்து கேட்பாரு, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் தேவையா, கொஞ்ச நாளைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாமான்றோட வேண்டாம், என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம், மற்றபடி எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வரும். அப்போ என்ன சொல்லி மிரட்டுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு, அது நீங்கள் இங்கே வந்தால் தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிடுவாங்க. டக்குனு இப்போ அவங்க பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டல் போவாங்களா. அங்கே பார்த்தோன்னா அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களா, அவங்க வந்து கூப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. அவரை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு ஏற்பாடு பண்ண ஒரு ஆளாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா
அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட வந்து என்ன சொல்வாருன்னா, நீ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அது அப்படி இப்படி இதாக இருந்த இந்த மாதிரி சொல்லுவார் சில விஷயங்கள். இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவாங்க. பண்ணோன்னே அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் அந்த ஃபியான்சி பொண்ணு ஏற்பாடு பண்ணி வச்ச ஆள் தானே, ஒன்று ஹீரோயின் கிட்ட அப்படி இப்படி நடக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டே இருப்பார். ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுவார். ஹீரோனுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குது தெரிஞ்சிடும். உடனே அவரை பிடிச்சி அடிச்சு போட்டுட்டு இப்போ ஹீரோயினை தூக்கிட்டு வந்துடுவார். இப்போ வந்தவுடனே அவருக்கு ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டவுட்டும் ஹீரோயின் மேலே வந்துருச்சு. இப்போ அவங்க வந்து இப்போ ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் பாட்டுக்கு மடியில் தூக்கி உட்கார வச்சுட்டு கேட்பாரு, இப்போ நான் யாருன்னு சொல்லணுன்னே ஹீரோயினுக்கு வந்துட்டு நினைவுலையும் சரி எல்லாத்துலேயுமே ஹீரோட பேர் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. உடனே ஹீரோட பேரை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டக்குன்னு அவர் ஹிஸ் பண்ண ஆரம்பிச்சா திரும்ப 2 பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுது. இப்போ அப்படியே ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில் ஹீரோ வெள்ளனே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருப்பாரு. நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். இப்போ ஹீரோ ரொம்ப இதாக வேற உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு டேப்லெட்லாம் கொடுக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோயின் எந்திரிச்சோன்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் கோவப்படுவாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வாரு, நீ வந்துட்டு இங்கேருந்து போக வேண்டாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை வர சொல்வார். ஹீரோயின் டேப்லெட் போட சொன்னால் போட மாட்டேன்னுவாங்க. உன் பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து உடனே டேப்லெட்டை போட்டுப்பாங்க. அதில் அங்கேருந்து கிளம்புன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார், உனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கலாம், ஆனால் வந்துட்டு நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாம் நடந்துருச்சு, ஸோ நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் தேவையே கிடையாது, நான் வந்துட்டு அந்த அந்த லைஃப்குள்ளே வேற விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பழைய விஷயத்தையும் பேச மாட்டாங்க. அங்கேருந்து போகணும்னு நினைக்கும் போது ஹீரோ விட மாட்டார். அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கும் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. வந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோவும் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிடுவார். இப்போ ஹீரோன் அவங்க வீட்டில் இருப்பாங்க. திரும்ப அவங்க ஃப்ரெண்டு இருக்கார்ல வீட்டுக்கு வந்திருப்பார். ஏன்னா எப்போ வேணால் ஹீரோ வருவான். ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஃபேமிலி மாதிரி நம்ம நடிக்கணும் அப்படின்றதுக்கான பிளான் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது இப்போ ஹீரோ பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா ஹீரோ வந்திருப்பாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே கூப்பிட்டுருவாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லி சாப்பிடும்போது இப்போ ஹீரோன் ஹேண்ட் வாஷ் பண்ண போவாங்க. இவர் பின்னாடியே போயிட்டு ஹீரோனை கிஸ் பண்ண போவார். ஏன்னா இப்போ ஆல்ரெடி பேசும்போது அவருக்கு ஒரு டவுட் வந்துடும், நீங்கள் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி எனக்கு தெரியலன்ற மாதிரி அவர் சொல்வார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அந்த குழந்தை வந்து என்னோடது தான், அவர் வந்து ஸ்டெப் ஃபாதர், அந்த குழந்தைக்கு வந்து அவன் ஸ்டெப் ஃபாதர் தான், ஆனால் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்படி ஒன்றும் அவசியமே இல்லையா, அதனை வந்து அதை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோன் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தான் ஃபியான்சி பொண்ணு இருக்குது, அதை தானே கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்ற போது எப்படி அந்த லைஃப்பில் நம்ம வர முடியும் அப்படின்றதுக்காக அவங்க அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டே இருப்பார். இங்கே இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவரும் அந்த பொண்ணு உட்காந்துட்டே இருப்பாங்க. அம்மா அப்போ ஹீரோயின் பொண்ணு இருக்காங்களா, அம்மா பசிக்குது என்ன பண்ணுறீங்கன்னா உடனே ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வேகமாக வருவாங்க. அதோட 2 பேருமே சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த ஃபேமிலியோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்பி போயிடுவார். அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோனுக்கு இப்போ டவுட் வந்துடும், இவன் என்ன நம்மளை சுற்றி வர ஆரம்பிச்சுட்டு நம்மகிட்ட ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவங்க இந்த ஊரை விட்டு போகணுன்ற அளவுக்குலாம் நான் யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து சூழ்நிலை அவங்களுக்கு சரியாக வரமாட்டேங்குது. எங்கே போனாலும் சிக்கலாக இருக்கிறதுனால தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் ஹீரோவுக்கு வேற ஒரு டவுட் வந்து அவர் வேற ஹீரோனை இப்போ அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு மனசால தோண ஆரம்பிக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணு தேடிட்டு இருந்தோம், அந்த பொண்ணு ஹீரோயினாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹீரோனை கிஸ் பண்ணும் போதெல்லாம் அவருக்கு அந்த பொண்ணு கூட இருந்த மாதிரி, அதாவது ஹீரோயின் தான் முன்னாடி இருந்திருக்காரு, அதே மாதிரியே தோன்றதுனால ஒருவேளை இவளாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட அப்படி இப்படின்னு கேட்டும் பார்த்துட்டாரு. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவருக்கு என்னமோ ஒரு டவுட்டாக இருக்குது. ஹீரோயின் கூட அவர் ஸ்டே பண்ணிட்டாரு, ஹீரோயின் அவருக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இவளாக தான் இருக்கணும், அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஹீரோ முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாரு. ஹீரோனுக்கு அது புரியாது. அவங்க வந்து ஃபியான்சி பொண்ணு இருக்குது, அந்த ஃபேமிலிக்கும் நம்மளை பிடிக்கல, நம்ம பொண்ணோட உயிர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ நம்ம ஃபேமிலியை தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்க வந்து ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு திரும்பவும் உடம்பு முடியாமல் போயிடும். திரும்ப அவங்கள பார்க்கறதுக்காக ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் வருவார். அவங்க அம்மா என்ன சொல்வாங்க, எனக்கு இப்போ ரொம்ப இதாக இருக்குப்பா, நீ சீக்கிரமாக உன் கல்யாணத்தை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்களா. உடனே அவங்கள டாக்டர் கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன பேச ஆரம்பிச்சிடும், நீ இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்காத, கல்யாணத்தை தள்ளி போடாத, ஆன்ட்டியோட நம்மளுக்கு ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு ஒரு ஆப்ஷனே இருக்காது. அவர் பாட்டுக்கு அமைதியாக அங்கேருந்து போயிடுவார். எப்போவுமே வேண்டாம்னு சொல்கிறவன் இந்த தடவை வந்துட்டு அமைதியாக போகிறான்னா சீக்கிரமாகவே ஒன்று சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிடலான்ற மாதிரி அது ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாட்டுக்கு அங்கேருந்து வெளியே வந்துடுவார். ஒரு மாதிரி நின்றுட்டு யோசனையிலே இருப்பார். அப்போ ஹீரோன் வீட்டு வாசலில் நின்றுட்டே இருப்பார். ஹீரோன் யதார்த்தமாக கீழே இறங்கி வருவாங்க. ஹீரோ அங்கே நிற்கிறத பார்த்துருவார். பார்த்தோன்னே ஹீரோ என்ன பண்ணுவார், டக்குன்னு ஹீரோனை ஹக் பண்ணிப்பார். இப்போ ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அவர் என்ன சொல்வார், நான் உன்னை ஹக் பண்ணும்போது நான் வந்து ஒரு சேஃபாக மனசுக்கு ஒரு அமைதியாக அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு அதை பிடிச்சி தள்ளி அப்படிலாம் தோணாது. ஏன்னா அவங்களுக்கும் ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு. அவங்க வந்து பல விஷயங்கள் யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த 2 பேரும் இன்னும் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அப்போ 2 பேருக்கும் நிறைய பிடிச்சிருக்கும். யார் ப்ரொப்போஸ் பண்ணுவான்ற ஒரு யோசனையில் போயிட்டு இருந்த அந்த காலம் இருக்குல்ல, அதுதான் ஹீரோயின்ன்றது ஹீரோக்கு நல்லா தெரியுது. ஆனால் அந்த லவ் தனக்குள்ளே இருந்துச்சு. அது வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அது பிரேக்கப் ஆகிடுச்சு. திரும்ப ஹீரோயின் வந்து கொஞ்சம் நாளாக இல்லை, அவள் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கா, அவள் கூட ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ அவள் ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்ணோட வந்திருக்கா. இருந்தாலும் அவளையும் என்னால் மறக்க முடியல. நான் யார் கூட தப்பு பண்ணணும், அந்த பொண்ணு தான் இவளாக இருப்பா
தப்பாலோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்குன்ற மாதிரி அவர் இருக்காரு. ஹீரோனுக்கு பல விஷயங்கள் யோசனையாக இருக்கும். அப்படியே அவங்க அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. கஷ்டமாக இருக்கும். இப்போ ஹீரோ பிடிச்ச நேரத்தில் விட்டுட்டே இருப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்வார், நீ என்னை விட்டு விலகி போகாத, நீ எனக்கு சொந்தமானவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட ப்ரொஃபைலை வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கோன்னா, இவங்க 2 பேருக்கு அந்த மேரேஜ் ட்ரெஸ் போட்ட மாதிரியான ஃபோட்டோ தான் இருக்கும். அதை அடிக்கடி ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ப்ரொஃபைலில் வந்துட்டு அவங்க 2 பேரோட கல்யாணம் ஆக போகிற ஃபோட்டோவை தான் அவங்க வச்சுருப்பாங்களா. அதாவது வெட்டிங் ட்ரெஸ்ஸை வந்து போட்டு ஃபோட்டோ எடுத்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஹீரோனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து தேர்ட் பார்ட்டி, நான் வந்து உனக்கு சொந்தமானவ இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஹீரோனை சொல்வார், இல்லை நீ எனக்கு சொந்தமானவ தான், என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருக்கும். இவங்க சொல்கிறத அவர் கேட்குற மாதிரியே இல்லை. அப்போ அப்போ அந்த ப்ரொஃபைலு எல்லாமே அப்படி இருக்குது. உன் லைஃப்பில் வந்து உனக்குன்னு ஒருத்தி இருக்கா, நான் உன் லைஃப்பில் அவர் விருப்பப்படலன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், டக்குன்னு ஃபோன் எடுப்பார். அந்த ப்ரொஃபைலில் உள்ளதே ஃபோட்டோவே டெலீட் பண்ணிடுவார். இது ஒன்று தான் உன்னை கஷ்டப்படுத்துதா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. மேலே எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிடிச்சதா இருக்குது. அவங்க அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. திரும்பவும் ஹீரோ வந்து அவங்கள ஹக் பண்ணிப்பார். அதோட இப்போ ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போயிடுவாங்க. திரும்ப மறுநாள் ஆகும். திரும்ப அவங்க கேஸ் விஷயமாகவே பேசுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அதை நேற்று அவ்வளோ பேசி சமாதானப்படுத்தணும், திரும்பவும் கேஸ் விஷயமாகவே சொல்கிறாள். உடனே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பாரு. ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர் வருவார். அவர்கிட்ட பேசிட்டு ஹீரோயின் வெளியே போயிடுவாங்களா. அவரை பார்க்கும்போது ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. எங்கே இவ வந்து இப்போ அந்தரத்தில் இருக்க மாதிரி இருக்கா, எங்கே அவங்ககிட்ட சாஞ்சிருவாளன்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். உடனே பர்சனலாக சில விஷயங்கள் பேச சொல்லிட்டு கூப்பிடுவார். திரும்பவும் ஹீரோனை போட்டு கிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ என்கிட்ட எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்க, நீ லவ் பண்ணுற பொண்ணுல வந்துட்டு அப்படியான்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அதுக்கு வந்து ஹீரோ சொல்வார், என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், நான் உனக்கு அன்னைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலை, ஆனால் எனக்கு யாரை பிடிச்சிருந்தது உனக்கு தெரியும், உனக்கு யாரை பிடிச்சிருந்தது எனக்கு தெரியும். நான் அதுக்கப்புறமா அவர் சொல்வார், வேறு எந்த பொண்ணையும் நான் டச் பண்ணது கூட கிடையாது, அது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தும் நீ என்கிட்ட இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோனுக்கு அது உண்மைதான். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தப்பானவர் கிடையாது. எந்த பொண்ணையும் அவர் லவ்வும் பண்ணலை, எந்த பொண்ணையும் அவர் அப்படிலாம் இல்லை. கல்யாணன்ற பேரில் இந்த பொண்ணு ஃபியான்சி பொண்ணு, அது ஒரு சில ட்ராமாங்கெல்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணுறதுனால தான் ஹீரோயின் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஹீரோக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கோன்னு தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ தன்னை தான் நேசிக்கிறான் அப்படின்னோடனே அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் கிளியர் ஆகுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து கேட்கும்போது ஹீரோ வந்து இப்படி கேட்குறாரா, நான் வந்துட்டு வேற ஒரு பொண்ணை டச் பண்ணிட்டு அப்படி நான் இருப்பேன் நீ நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனுக்கு இதுக்கெல்லாம் பதிலே இருக்காது. உடனே டக்குன்னு அந்த பக்கம் திருப்பி உட்காந்துப்பாங்க. நான் வந்துட்டு உனக்கு இன்னும் என் மேலே டவுட்ஸ் இருந்தது, அந்த டவுட் கிளியர் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் நான் உன்னை ஏமாற்றவும் இல்லை, உனக்கு துரோகமும் நான் செய்ய மாட்டேன், எப்போவுமே நான் உன்னை தான் நேசிச்சிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு பேசுவார். ஹீரோனுக்கு இப்போ தெளிவாக தெரியுது. ஆனாலும் அவங்களுக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல, யோசனையில் இருப்பாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறது பழகுறதால அந்த ஃபியான்சி பொண்ணு பாத்திரம் ஒன்று சரியான கோவம் வந்துடும். அதுக்கு உடனே பின்னாடியே வந்துட்டு திரும்ப நீ எதுக்காக அவகிட்ட பேசி பழகுற அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன எனக்காக ஸ்பை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கியா, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்ற மாதிரி ஹீரோ திட்டு வரவுடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், வீட்டில் எல்லாருமே சேர்ந்து உன்னை கல்யாணம் நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, நீ அவரோட பேசுறது பழகுறது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுமா. உடனே வந்து ஹீரோக்கு கோவம் வரும். இங்கே பாரு, உனக்கு வந்து நான் வார்ன் பண்ணுறேன், நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, எங்கள் அம்மாவை வந்து கேர் பண்ணுறன்ற பேரில் என் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வேலை நீ பார்த்துட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, ஆனால் உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இது வரைக்கும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி நல்லா பிடிச்சி திட்டி விட்டுருவாரு. இல்லைன்னு சொல்லும் போது, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ பண்ணுறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, எங்கள் அம்மாவை வேணா நீ பார்த்துக்கிற மாதிரி என் ஃபேமிலி உன்னை நம்புறேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒன்று இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சோ, நம்ம பண்ணுற பிளான் எல்லாம் ஒரு வேலை இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்கும். ஹீரோயின் மேலே தான் அதுக்கு கோவம் வந்துட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன யோசனையாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, இவன் நம்மளை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான், நம்ம மனசும் அவனை பார்த்தா வந்து ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு, அவன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போவானா இல்லை என்ன கல்யாணம் பண்ணணும் எனக்கு அது தெரியல, ஏன் இந்த குழப்பம் எனக்கு வந்திருக்கு, நான் ஒரு லாயர், நான் வந்து தெளிவாக எல்லா விஷயத்திலும் இருக்கும்போது எல்லாமே எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருப்பாங்க, அது அடுத்தவங்களுக்கு நடக்கிற வரைக்கும் தனக்கு ஒரு விஷயம் வரும்போது தானே எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, ஸ்லிப் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஹீரோனை போய் வச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம தெளிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க வீட்டில் ஒரு பெரிய கலாட்டாவே பண்ணிடுவாங்க. இப்போ டாக்டரும் நர்ஸும் சேர்ந்து அவங்கள வந்து அப்படியே ரொம்ப இது பண்ணி அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள தூங்க வச்சுருவாங்க. அப்போ ஹீரோ கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அம்மாவோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, நீங்கள் தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா இருக்காங்களா, அவங்க கையை பிடிச்சி சொல்லுவாங்க. அவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் என் மனசால் யாரை நினைக்கிறேன்றது தெரியும், ஆனால் உன்னையும் கஷ்டப்படுத்த நான் விருப்பப்படலைன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருப்பாரா. இந்த நேரத்தில் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அழுதுட்டு அந்த பக்கம் திரும்பி நின்று அழுதுகிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ணு டக்குன்னு இதை அந்த அழுதுட்டு இருக்க டைமில் வந்து யார் நம்மளை ஆறுதல் சொல்கிறா, யார் ஹக் பண்ணுறான்ற நம்ம கண்டுக்க மாட்டோம்ல. ஸோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணு, ஹீரோ வந்து பேக் சைடில் வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு என்ன புரியவே முடிய மாட்டேங்குது, நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன் அப்படி நேசிக்கிறேன் எப்படி நேசிக்கிறேன், நீ தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அதை பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும். இப்போ தூரத்துலேருந்து பார்க்குற ஹீரோன்னு இருக்காங்களா, அவங்க வந்து இதை பார்த்துருவாங்க.
இப்போ ஹீரோ வந்துட்டு அவர் அழுதுட்டு இருக்கிறது தெரியல. அவர் அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்காரு. இவ ஹக் பண்ணிட்டு இருக்கா. அவன் நார்மலா இருந்தான்னா, இந்நேரம் அவள வந்து தள்ளி விட்டுருக்கணும், கொண்டிருக்கணும். அவனுக்கு வந்து அவள புடிச்சிருக்கு போல இருக்கு. ஸோ அவளையும் அவன் வேணான்னு சொல்ல மாட்டேங்கிறான். நம்மகிட்டயும் அவன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த விஷயத்துல நம்ம தான் ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோயின் இப்ப யோசிப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து அவங்க அம்மா பார்க்க தானே வந்தாரு. அந்த நேரத்துல ஹீரோயின் எப்படி அங்க வந்திருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ அவங்க அம்மாவ பார்க்கறதுக்கு பதறிட்டு இருக்காரா, அந்த நேரத்துல வந்து அவரோட ஃபோன வந்து நைஸா அந்த ஃபியான்சி பொண்ணு எடுத்துரும். எடுத்துட்டு அவர் ஃபோன்ல இருந்து ஹீரோயின வந்துட்டு இப்ப வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், ஹீரோயின் வந்து அங்க நேரா வந்துருவாங்க. இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு என்னன்னா, ஹீரோ முன்னாடி அவர நம்ம ஹக் பண்ணணும். அவ வந்து இங்க நிக்கும்போது அவள நம்ம ஹக் பண்ணணும். ஹீரோவ வந்து அவங்க அம்மா கிட்ட அப்படி இன்ட்ரெஸ்ட்டா பேசிட்டு இருக்கும்போது, அவள இங்க வான்னு சொல்லிட்டோம். பர்சனல் லாயரா இருக்கனால கூப்பிட்டா உடனே அவ வருவா. வர்ற டைம்ல இப்ப ஹீரோ அப்செட்டா இருக்கான்னா, அவன் அப்செட்டா இருக்கான். இங்க என்ன ப்ராப்ளம் நடந்ததுன்றது ஹீரோயினுக்கு தெரியாது. ஸோ அவ அங்கிருந்து பார்க்கும்போது நம்ம 2 பேரும் ஹக் பண்ணியிருக்க மாரி தான் இருக்கும். அதனாலேயே அவ வந்து இவன விட்டு ஒதுங்கணும் அப்படின்ற மாரி நினைச்சது. அது வேணும்னே இப்படி ஒரு பிளான பண்ணியிருக்கோம். ஹீரோட ஃபோன்லேருந்து ஹீரோனுக்கு மெசேஜ் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இது ஹீரோவுக்கு தெரியாது. அப்படின்னு வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாரு, திரும்ப திரும்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து கேட்கவே மாட்டாங்க. உடனே ஹீரோ வந்து திரும்ப ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்காங்க தெரிஞ்சோன்னா அவங்கள பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருவாரு. அங்கே வந்து அவங்கள போட்டு ஹக் பண்ணுறதோ கிஸ் பண்ணுறதோ பாரு, ஹீரோயின் போட்டு தள்ளி விட்டுருவாங்க. இது என்ன இடம் நினச்சிட்டு இருக்கு, இது ஹாஸ்பிட்டல், இந்த இடத்துல இது மாதிரி நடந்துக்கூடாது, வெளியே போ அப்படின்ற மாதிரி ஹீரோவை கண்டபடி திட்டி அனுப்பிடுவாங்க. நான் தான் பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, என்ன நம்ப மாட்டியான்ற மாதிரி ஹீரோ கேட்டே இருப்பாரு. அதை நம்புறேன் நம்பல அதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு என்ன கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டுன்னு சொல்லவும் ஹீரோக்கு ரொம்ப சோகமாட்டு அங்கேருந்து போயிடுவாரு. ஹீரோனுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கும். உடனே அவங்க பொண்ணை கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்புவாங்க. ஹீரோட அங்கிள் இருக்காரு, அவர் திரும்ப ஹீரோனை தேடி வந்துருவாரு. எங்களுக்கு நிறைய லாயரை வச்சு பார்த்து யாராலையும் இது பண்ண முடியல, நீங்கள் மட்டும் எனக்கு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவார். ஹீரோனுக்கு அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசனையில் இருப்பாங்களா. அது எஸ்ன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ளே அவரோட பொண்டாட்டி எங்கேருந்தா ஒரு முத்தில் வேக வேகமாக ஓடி வந்துடுது. அதுக்கு என்னன்னா, அவர் வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் ஹீரோன் கிட்ட பேசுகிறாரு. இந்த ஒய்ஃப் ஹீரோவோட ஆண்டி என்ன நினச்சிக்குது, நம்ம அதுக்கு சந்தேகம், புருஷன் மேலே சந்தேகம். உடனே வந்துட்டு இவன் பேசுகிறான் அப்படின்னா வந்து இவளையே சுற்றி சுற்றி வரான்னா, அவன் வந்துட்டு நம்மளை வேணாம் நினைக்கிறானா, நம்மளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இவகிட்ட போகிறானா அப்படி இப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் ஹீரோனுக்கிட்ட வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியே அது வர ஆரம்பிச்சிருது. ஒன்று இந்த அங்கிள் இவ எங்கேருந்து வரானே தெரியல, இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வச்சுட்டே இருப்பார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ கரெக்டாக வந்துட்டு ஹீரோனை வந்து காப்பாற்றிடுவார். மேலே அந்த இது காயம் பற்றும். ஒன்று ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ளீடிங் ஆகிடும். அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ கண் முழிப்பார். அப்போ ஹீரோன் பக்கத்துலேயே இருப்பாங்க. கண் முழிச்சோன்னு அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை கிஸ் தான் பண்ணுவார். அதோட திரும்பவும் அவங்கள கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவரோட அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவருக்கு கட்டு போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோன்னா திரும்பவும் அவர் அந்த ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்க டைமில் நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ணுறதுனால செத்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறவர். அவர் பாட்டுக்கு அவர் பண்ணுற வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க ஆமாம் உனக்கும் ஒரு ஃபியான்சி இருக்கா, இன்னும் அந்த விஷயமே ஒரு முடிவுக்கு வரல, நான் இதுக்குள்ளே நீங்கள் கேட்டதுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க கூடாது, ஏதோ இந்த மாதிரிலாம் எனக்காக நீ இவ்வளோ காயப்பட்டேன்னு தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், ஸ்மோக் பண்ண மாட்டார். இதுக்கப்புறம் எனக்கு இதுவும் தேவையில்லை, ஸ்மோக்கிங்கே தேவையில்லை அப்படின்ட்டு திரும்பவும் ஹீரோனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்காருல்ல, அவருக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிடும் ஹீரோன் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா, ஹீரோ கிட்ட திரும்பவும் நல்லா பேசி பழகிறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். திரும்ப ஏன் அவரை நீ அவன் கூட லைஃப்பில் போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அது இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்குன்னு ஒரு லைஃப்பை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, உனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நீ பாரு, உன்னோட லைஃப்பை நீ நல்லபடியாக அமைச்சுக்கோன்னு சொல்லும்போது அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். இதே நேரத்தில் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, இவன் வந்து நம்மளை திட்டிட்டு போயிட்டான், இப்போ ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும்னு அது ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கார்ல, இப்போ வீட்டுக்கும் வருவார், அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவார், பழகுவார். ஸோ இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி கொஞ்சம் நல்லா பேசி பழக ஆரம்பிப்பாங்க. வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ஃபேமிலியோட ஜாலியாக இருப்பார். அவரோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிப்பார். அந்த பொண்ணு தன்னோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் இப்போ நினைக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணோட பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பார். இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோவில் இருக்காங்கல்ல, அவங்க கூட தான் ஹீரோ இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு தெரிஞ்சோன்னு தாங்க முடியாதுன்னு டக்குன்னு என்ன பண்ணும், அது ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கும் ஹீரோனு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, உனக்கு அவன் மேலே ஆசை இருந்தால் அவளை இங்கேருந்து ஏதாவது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு, இல்லை நான் வேறு மாதிரி பண்ணிவிடுவேன் என் ஃபேமிலி வச்சுன்னு சொல்லிட்டு மிரட்டவும் அவர் ஹீரோன் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்வார். நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது நீ வேணான்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னன்னா ஹீரோயின் வேணும், அவர் வந்து ஹீரோனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அந்த ஃப்ரெண்டு. அதனால வந்து ஹீரோயின் கிட்ட சொல்வார், இப்போ நீ திரும்ப தப்பான முடிவு எடுத்து அப்படின்னா வந்து நம்ம இந்த தடவை இழக்கிறது நம்ம பொண்ணாக தான் இருக்கும், அதை நீ யோசிச்சுக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது ஹீரோன் வந்து யோசிச்சு பார்ப்பாங்களா, திரும்ப பொண்ணுன்னு வரும்போது அதுதானே அவங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ இப்போ என்ன நினைப்பாங்க, அவர் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டுன்ற மாதிரி ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு இப்போ 2 பேருமே ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலியோடு கிளம்புவாங்களா. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோட வேக வேகமாக வருவார். இப்போ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி ஹீரோன்கிட்ட கேட்கும்போது இப்போ அவர் ஹீரோன்
பேசாம அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பேசுவார்னா, "எங்க பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நாங்க இந்த ஊருக்கு வந்தோம். எங்க பொண்ணோட ட்ரீட்மெண்ட் வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்ப நாங்க ஊருக்கு கிளம்புறோம். ஸோ எங்க ஃபேமிலிய டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு" சொல்லும்போது, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. "என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்ற மாரி ஹீரோயின பார்த்து கேட்பாரு. ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. அதோட அவங்க பாட்டுக்கு கிளம்பி, அவங்க பாட்டுக்கு ஊருக்கு போறேன்ற மாரி போவாங்களா. இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணும், இந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆயிட்டு இருக்குன்னு அத நினைச்சுட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அங்கேருந்து போவாங்களா. ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதே நேரத்துல ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். என்ன ஃபோன் கால் அப்படின்னா வந்துட்டு, அந்த பொண்ணு ஏற்பாடு பண்ணிடும். ஏதாவது என்ன அவன் கல்யாணம் பண்ண மாட்டேன்ற மாரி உறுதியா அப்படி சொல்லிட்டான். கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன அப்படியே விட்டுறக்கூடாது. அவன் யாரு கூட ஹீரோ தங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தேடிட்டே இருந்தார்ல, அந்த பொண்ணு இப்ப கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு கிடைச்சிட்டாளா அப்படின்னோன அவருக்கே ஒரு மாரி இருக்கும். இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்து அவரோட ஹஸ்பண்டோட அங்க போறேன்னு சொல்லும்போது, இந்த பொண்ணு கிடைச்சிட்டானோ இவங்க 2 பேருமே யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஹீரோனுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. அவங்க பொண்ணுக்காக அவங்க அங்கேருந்து கிளம்புறோம்னு நினைக்கிறாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோக்கு வந்து தான் கூட ஸ்டே பண்ண பொண்ணு வந்து கிடைச்சிட்டாளா? இவ்வளோ நாள் அவள தானே தேடிட்டு இருந்தோம். நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப அந்த பொண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போவாரு. அப்ப ஹீரோ வேக வேகமா வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாரு. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு அந்த பொண்ண பார்த்துருவாரா, அதுக்கு வந்து பார்த்தோன்னா அது நடிக்க தான் வந்திருக்கு. உண்மையான பொண்ணு ஹீரோயின் தானே. இது நடிக்க தானே வந்திருக்கு. அந்த ஃபியான்சி பொண்ணு சொன்னதுனால. உடனே அதுக்கு ஒரு மாரி பதட்டமா வரத பார்த்தோனே ஹீரோ அந்த மூஞ்ச வச்சு கண்டுபிடிச்சுருவாரு. உடனே அவரோட அத பத்தின டீட்டெயில்ஸ்லாம் அவர் ஒரு ஃபைல்ல வச்சுட்டு அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருப்பாரா, அத வாங்கி பார்ப்பாரா, அதுல சுத்தமா அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்ற மாரி ஹீரோக்கு தெரியும். அவர் அந்த பொண்ணுட்ட கேட்கறதுக்குள்ளேயே அதுக்கே பயம் வந்துரும். நடிக்க வந்த பொண்ணுக்கு தைரியம் இல்ல. உடனே டக்குனு என்ன பண்ணும், அந்த ஃபைல புடுங்கிட்டு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுரும். ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இது எல்லாம் ஒரு ட்ராமா தான். அப்ப நம்ம கூட இருந்தது வந்து ஹீரோயின் தான். அது அவளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அதோட இப்ப என்ன பண்ணுவாரு, ஹீரோயின பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வருவாரு. அதுக்குள்ள ஹீரோயின் அங்கிருந்து போயிருப்பாங்க. அவர் எங்க அங்கிட்டும் இங்கிட்டும் தேடிட்டே இருப்பாரு. ஹீரோயின் கிடைக்கவே மாட்டாங்க. கடைசியில பார்த்தா அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோயின் இருக்கிற வரைக்கும் அவன் நம்மள கல்யாணம் பண்ண மாட்டான். அந்த கடைசி நிமிஷத்துல அவங்க 2 பேரும் அப்படி பிரிச்சு விடுறதுக்காக தான் இது மாதிரி ஒரு வேலை பார்த்துச்சு. அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடுனதுக்கு அப்புறமா இது ஹீரோயினுக்கு கட்டி தூக்கிட்டு வந்துருச்சு. அது மாதிரி கட்டி போட்டு வச்சு ஹீரோயின போட்டு ஒரு பக்கம் மிரட்டிட்டே இருக்கு. திரும்ப ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த இடத்துக்கு காப்பாற்ற வந்துருவாரு. அதுங்களெல்லாம் போட்டு அடிச்சு தவசம் பண்ணிட்டு அதுங்களெல்லாம் பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டு ஹீரோனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருப்பாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் இப்போ அந்த தேடின பொண்ணு அது இல்லைன்னு ஹீரோ இப்போ பேசுவார். உண்மையிலேயே கேட்பாரு, உண்மையும் உனக்கு தெரியுமா, நீ என் கூட ஸ்டே பண்ண பொண்ணு நீ தானே, அந்த குழந்தை என்னோடது தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கவும் ஹீரோன் வந்து ஆமா அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாங்க. இந்த தடவை அவங்க ஒத்துக்காமல் இருக்க முடியல. அவங்க ஒத்துக்கிட்டவனே, ஏன்னா அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக அதனால தான் அவங்க எதுவும் பேசாமல் இருந்தாங்க. அவங்க திரும்ப ஹீரோ தான் கூட சேர்ந்தோன்னு என்ன நினச்சாங்க, நம்ம லைஃப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. திரும்ப எல்லாரும் சேர்ந்து மிரட்டவும் தானே அப்படி இருந்தாங்க. ஹீரோ வந்து நான் உனக்கு தான் இருப்பேன், எனக்கு உண்மையை மட்டும் சொல்லு, நான் யார் கூட ஸ்டே பண்ணேன், அந்த குழந்தை என்னோட தான் கேட்கும்போது ஹீரோ நான் ஆமான்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஹீரோ விட்டு வைப்பாரா, எல்லாரையும் பேசி சமாதானம் பண்ணிடுவார். இவ தான் என் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அவர் பிடிவாதமாக இருப்பார். ஸோ அந்த ஃபேமிலிலையும் யாரும் இது பண்ண முடியாது. ஏன்னா ஹீரோட அம்மாவுக்கு வேறு ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. ஸோ டக்குன்னு இப்போ கல்யாண ஏற்பாடு நடக்கும். அந்த அந்த ஃபியான்சி பொண்ணெல்லாம் போலீஸ் பிடிச்சி போயிடுச்சுல, இப்போ யார் கூட இந்த இதுவும் இல்லை. இவங்க 2 பேர் கல்யாண ஏற்பாடு நடக்கிற விஷயம் வரைக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபியான்சியோட சேர்ந்துட்டு தான் வேணுன்றதுக்கு அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறான்றது தெரிஞ்சதுனால அதுலேருந்து அவர்கிட்டையும் அவங்க வந்து சரியாக பேசாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கிறதே அவருக்கு தெரியாது. கடைசியில் தான் அவருக்கு ஹீரோனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கும் தெரிஞ்சு வேக வேகமாக அங்கே வருவார். அதுக்குள்ளே இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடும். அவங்க அம்மா ஹீரோட அம்மாவும் இப்போ நல்லா தெளிவாகிடுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ எல்லாரோடையும் கேஸ் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த நேரம் இந்த ஃப்ரெண்டு வந்து பார்ப்பாரா, அவ்வளோதான், எவ்வளோ முயற்சி பண்ணோம் ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு சோகமாக தலையை தொங்க போட்டுட்டே போயிடுவார். இப்போ ஹீரோயின் அவங்க அம்மா அந்த குழந்தை எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாலாம் சந்திக்கலாம்.